இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் RRS அவர்களும், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். 60 ஆண்டு கால பொது வாழ்க்கை, 5.5 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை வாழ்ந்த புரட்சி புயல் வைகோ அவர்களுடைய அன்பு மகன் துரை வைகோ அவர்கள் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு இங்கே வருகின்றிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக துரோக ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றது. இப்போது அந்த துரோக கூட்டம் மக்களை ஏமாற்றுவதற்கு மீண்டும் வருகிறது. நமக்கு ரோடு, குடிக்க தண்ணி, வேலை வாய்ப்பு, எந்த கட்டமைப்பு வசதிகளையும் கடந்த 10 ஆண்டுகளாக செய்திடாமல் மக்களை வஞ்சித்தார்கள். இப்போதுதான் படிப்படியாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறி வருகிறது. இன்னும் சில ஆண்டுகளுக்குள் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறுவதற்கு நல்ல பல தீர்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த 3.5 ஆண்டுகளாக நடைபெறுகிற இந்த ஆட்சி உங்கள் அனைவருக்கும் சொன்னதை செய்திருக்கிறது. எல்லாருக்கும் உரிமை தொகை 1000 என்று சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 கிடைக்கினார். கிடைச்சிருக்கா இல்லையா? உரிமை தொகை 1000 கிடைச்சிருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லாரும் இலவசமா பஸ் பாஸ் போறீங்களா இல்லையா? இல்லம் தேடி கல்வி, வேலை வாய்ப்பு, நிறைய திட்டங்களை 3.5 வருஷத்துல அறிவிச்சிருக்காங்க. 10 வருஷம் காலை உணவு திட்டம் வந்திருக்குது. ஆனா கடந்த 10 வருஷமா ஆட்சி நடத்தினவங்க சொன்ன எதையுமே செய்யல, வேலை கொடுக்கல, விவசாயிகளை பாதுகாக்கல, விவசாய தொழிலாளிகளுக்கு பாதிப்பே நிறைய வந்துருச்சு. ஆகவே நம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய தொகுதியை அமைதியாக நாம் வைத்திருக்க வேண்டும். சாதி கலவரம் இல்லாத, மத கலவரம் இல்லாத, எல்லோரும் ஒற்றுமையாக வாழுகிற ஒரு சூழலை நம்முடைய தொகுதியில் உருவாக்க வேண்டும். நம்முடைய தொகுதிக்கு கிடைத்திருக்கிற வரம் துரை வைகோ என்பதை நான் இங்கு பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் உள்ளூர், வெளியூர், சொந்தம், பந்தம் எல்லாம் பார்த்து பேசுகிறவர்களை நம்பாதீர்கள். நமக்கான குரல் நாடாளுமன்றத்திலே ஓங்கி ஒலிப்பதற்கு பொருத்தமான ஒரு வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்புகளை தேடித் தருமாறு உங்களை அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் என் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சட்டமன்ற தேர்தல் அல்ல, இது நாடாளுமன்ற தேர்தல். டெல்லியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் தேர்தல். ஜனநாயகமா அல்லது பாசிசமா, மக்கள அரசியலா அல்லது மதவாத அரசியலா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் தான் இந்த தேர்தல். முதல்ல நான் உங்ககிட்ட கிராமத்து ஜனங்க, நீங்க எளிய முறையில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முதல்ல நான் சொல்றது எல்லா இடங்கள்லயே இங்க இல்ல, 3.5 வருஷம் ஆச்சு. நேரடி அரசியலுக்கு வந்து 3.5 வருஷம் ஆச்சு. திருமண நிகழ்ச்சிக்கு போனாலுமே ஒரு கருத்தை மாத்திரம் பொதுவா சொல்லுவேன் நான். நீங்க தேர்தல் வந்துட்டானா, பஞ்சாயத்து தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, யாரை தேர்ந்தெடுத்தாலுமே நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், தீயவர்களை புறக்கணியுங்கள், புறந்தள்ளுங்கள் சொல்லுவேன் நான். ஜாதி மதங்களை கடந்து என்னைக்கு நீங்க நல்லவர்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்புறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய கிராமத்துக்கு நல்லது நடக்கும். தப்பானவங்களை நீங்க ஏன் ஜாதி, ஏன் மதத்தை சேர்ந்தவன், ஏன் சொந்தக்காரன் சொல்லிட்டு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா நல்லதும் நடக்காது, கெட்டது நடக்கும். தயவுசெய்து இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னவர் இருக்கிறார், அருமையான மனிதர். இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்க தமிழ்நாட்டில் கிடையாது, நாட்டிலே நீங்க பார்க்க முடியாது. நாட்டிலே பார்க்க முடியாதுமா? உங்க எம்எல்ஏ பத்தி இந்த ஊர்ல மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில ஒரு முன்மாதிரி எம்எல்ஏவை சொல்றாரு. இவரை பத்தி எப்படிப்பட்ட சாதாரண, உங்களை மாதிரி சாதாரண வீட்டுல இருந்து பிறந்தவர் தான். பெரிய பெரிய ஜமீனோட பெரிய அரசியல் பாரம்பரிய விதம் கிடையாது. உழைப்பு, உண்மை, உங்களை மாதிரி ஜனங்களுக்கு விசுவாசம், அதுதான், வேற எதுவுமே மூலதனம் கிடையாது மனுஷனுக்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறீங்க. இந்த தொகுதி, இந்த கந்தர்வ கோட்டை நல்ல ஒரு தொகுதி நீங்க ஒரு ஆக்கியிருக்கிறீங்க. நான் அவர் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாரு. நான் என்ன, நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து கூடுதலா உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரலான ஒழிப்பு நாடு, உங்களுடைய பிரச்சனையை வந்து நாங்க நாடாளுமன்றத்தில் டெல்லியில பேச முடியும். அதுதான் உங்களுடைய எம்பியோட வேலை. நீங்க அதே நேரத்தில் உங்களோட சொல்ற நாடு, நம்மளுடைய திமுக அரசு, நம்முடைய தமிழக முதல்வர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ற, நம்ம எம்எல்ஏ பேசினார். என்னது, கிட்டத்தட்ட ஏழை குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய்,
கிட்டத்தட்ட 1,15,00,000 ஏழை குடும்பத்திலிருந்து இந்த பணம் கிடைச்சிருக்கு. சில பேருக்கு விடுதலை இருக்கு. அந்த விடுதலானவங்களுக்கும் அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அவர் நம்முடைய அமைச்சர் சகோதரர் உதயநிதியை சொல்லியிருக்கிறாரு. விடுபட்டவங்களுக்கும் அந்த மாதம் 1000 ரூபாய் கண்டிப்பா நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் திட்டம். இப்ப நீங்க ரோட்ல போகும்போது நீங்க இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஹைவேல அப்பப்போ ஆக்சிடென்ட் நடக்கும். முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்து வச்சுக்கோங்க, அந்த ஆக்சிடென்ட் விபத்து நடந்து ஆஸ்பத்திரி சேர்த்த பயப்படுவோம், ஏன்னா நம்மளே கேஸ்ல சேர்த்துருவாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஆஸ்பத்திரியில போய் நீங்க சேர்த்தீங்கன்னா சேர்த்தவங்களுக்கு 5000 ரூபாய், கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி முதல் 48 மணி நேரம் அந்த அவங்க அடிபட்டவங்களுக்கு அறுவை சிகிச்சை எந்த சிகிச்சை இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசாங்கமே அந்த செலவு. இது மக்கள் நல அரசியல். எங்களுடைய அதே மாதிரி இங்க டவுனுக்கு போனீங்கன்னா உங்களை மாதிரி தாய்மார்களுக்கு கிட்டத்தட்ட இலவச பஸ் பயணம். இதெல்லாம் தமிழக அரசு முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. இதுதான் நான் மக்கள் நல அரசியல் சொல்றேன். நான் சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு அரசு தான் நம்ம சொல்றோம். ஆனா பாரதிய ஜனதா பிஜேபி என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆமா, நீங்க கிராமத்தில் இருக்க ஜனங்க, நீங்க கேஸ் சிலிண்டர் நீங்க மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு இருந்தது? 320 ரூபாய் இருந்தது. இந்த மனுஷன் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அது கிட்டத்தட்ட 900 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. இப்ப எலெக்ஷனுக்காண்டி கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி என்ன தெரியுமா சொல்றாரு? 900 ரூபாய் கிடையாது, நாங்க ஆட்சிக்கு வந்த மோடியை நீங்க வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு சொல்றோம். என்ன 500 ரூபாய்க்கு? பெட்ரோல் லிட்டர் 75 ரூபாய்க்கும் டீசல் வெறும் 65 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நமக்காண்டி. சரி, இன்னொரு முக்கியமான பிரச்சனைமா, நமக்கு சாப்பாடு எல்லாமே போடுறது யாரு? உங்களை மாதிரி ஆட்கள் விவசாய காட்டுல போய் அந்த வெயிலையும் மழையிலையும் பார்க்காம போய் நீங்க வேலை செஞ்சு நீங்கள மாதிரி விவசாய கூலிகள் சரி விவசாயில நீங்க பாடுபட்டு செஞ்சுதான் நாங்க சாப்பாடு சாப்பிடுறோம். விவசாயிகள் இந்த 10 வருஷத்துல மோடி ஆட்சியில 1.5 லட்சம் விவசாயிகள் இந்தியா முழுவதும் தூக்குப்பிடி செத்துருக்காங்க. 1.5 லட்சம் விவசாயிங்கமா 10 பேர் 50 பேர் கிடையாது, அத்தனை பேர் கடன்ல செத்து போயிருக்கிறாங்க. 10 வருஷமா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரங்க மோடி கிட்ட என்ன தெரியுமா கேட்கிறோம்? விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தயவு செய்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்க. அங்கங்க விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செய்து ஒரு முறை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இல்ல பொருளாதார கஷ்டம், கொரோனா வந்துருச்சு, கவர்மெண்ட் கிட்ட காசு கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு நம்பணும். ஆனா அடுத்த நிமிஷமே கார்பரேட்டோட கடன், அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கம்பெனியோட கடனை 1 லட்சம் இல்ல 2 லட்சம் இல்ல 15 லட்சம் கோடி கடனை கார்பரேட்டோட கடனை ரத்து பண்ணியிருக்கிறார். ஏழை விவசாயிகளை பத்தியோ ஏழை தாய்மார்களை பத்தியோ நம்மள மாதிரி மாணவர்களை பத்தியோ இளைஞர்களை பத்தியோ கவலை கிடையாது. அதானி அம்பானி போன்ற கார்பரேட்டுகளுக்காக சிந்திக்க ஒரு செயல்படக்கூடிய அரசு தான் மோடி அரசு. இந்த மோடி அரசு நீங்க இன்னொன்று மாத்திரம் கிடையாது. நேற்று ஒரு இதுல படிச்சிருந்தானு ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காண்டி அங்க வடநாட்டுல நிறைய பேர் அடிச்சு கொள்றாங்க. இது மத ரீதியான அரசியல். நீங்க மணிப்பூர் மாநிலத்தை பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை உண்டு பாக்கி கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான பேர் சேர்த்திருக்காங்க. இந்துக்களும் சேர்த்திருக்காங்க, கிறிஸ்தவர்களும் சேர்ந்திருக்காங்க. பல வட மாநிலங்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சண்டை போட்டு அங்க சேர்த்திருக்காங்க. மதத்தை வச்சு அரசு நம்மளும் நான் பெருமாளை கும்பிடுறவன் தான், பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் சொன்னவன். நான் பெருமாளை கும்பிடுறவன், நான் இந்து தான். ஆனா இந்து மதத்தை கும்பிடுறது வேற, ஆனா மதத்தை வச்சு அரசியல் பண்றது வேற. நம்மள மாதிரி யார்கிட்ட சொன்ன மாதிரி உங்களை போன்ற சாதாரண ஜனங்களுக்காண்டி நிறைய திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதியை அவங்க கொடுக்கறது கிடையாது. யாரு கொடுக்கறது கிடையாது? டெல்லியில இருக்கிற மோடி கொடுக்கறது கிடையாது. அந்த நிதியை கொடுத்திருந்தானா இனியும் நிறைய செஞ்சிருக்காரு. இது மாதிரி 100 மடங்கு செஞ்சிருக்கலாம். தமிழக அரசு செஞ்சிருக்கலாம், நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் யாரு தடையா இருக்கிறது? சரிவா, வெள்ள பாதிப்பு, சரி நிதி சரி கொடுக்கல, ஏதோ வெள்ள பாதிப்பு நடந்ததுல மெட்ராஸ் நீங்க பாத்துருவீங்க, புயல் வீசிச்சு தூத்துக்குடியில வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட 38,000 கோடி தனிநபர் சொத்துக்களும் அரசாங்க சொத்துக்களும் நாசமாச்சு. 1 லட்சம் ஆடு மாடுகளை செத்து போச்சு இந்த வெள்ளத்துல. நம்ம அப்ப அரசாங்கம் கேட்டுச்சு, ஜனங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. அங்க தூத்துக்குடியில சரி மெட்ராஸ்லயும் சரி ஏதாவது ஒரு நிதி கொடுங்கன்னு சரி பார்த்தான், எல்லாம் பார்த்தாங்க, நிதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க 4 மாசம் ஆச்சுமா ஒத்த பைசா கொடுக்கல. இப்படிப்பட்ட தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் வஞ்சிக்கிற இந்த மோடி அரசு மறுபடியும் வரக்கூடாது. வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை பேச போற 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் தயவுசெய்து பேசுற வரைக்கும், ஏன்னா எல்லா இடங்களும் பேசும்போது 100 நாள் வேலை திட்டம் சொன்ன உடனே ஜனங்களுக்கு டக்குன்னு கோவம் வருது. அது யாரு 100 நாள் வேலை திட்டம் யார் கையில இருக்கு? தமிழ்நாடு அரசு கிடையாது, மேல இருக்க டெல்லியில் இருக்க மோடி அரசு கிட்ட இருக்கு. நீங்க பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் இந்த 100 நாள் வேலை திட்டம் அவங்க மத்திய அரசு, அவங்க தான் நிதி ஒதுக்குவாங்க. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம அரசு மூலியமா கொடுக்குறாங்க தவிர அந்த நிதியை ஒதுக்குறது யாரு? மோடி அரசு. இந்த என்னைக்கு இந்த ஆள் ஆட்சிக்கு வந்தவரை 10 வருஷமா
படிப்படியா அந்த 100 நாளுக்கு உண்டான நிதியை குறைச்சு 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 இன்னைக்கு 80 நாள் ஆச்சு, 50 நாள் ஆச்சு, இன்னைக்கு 30-40 நாள் கூட வேலை கிடைக்க மாட்டேங்குமா? பேர் உங்களுக்கு தெரியும், பேர் 100 நாள் வேலை திட்டம். ஆனா 100 நாள் 50 நாள் கிடையாது, 30 நாள் கூட கிடைக்கிறது கிடையாது. வேலைக்கு போனா அக்கௌண்ட்ல பணம் ஏறது கிடையாது. இது என்னன்னா அதுக்கும் நம்ம சொல்லியாச்சு, ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியாச்சு. நான் போன வருஷம் திருச்சியில என் தலைமையில ஒரு போராட்டம் பண்ணேன். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை சாதாரண விவசாய கிராமத்தில் இருக்கவங்களுக்கு விவசாய வேலைக்கு போகலன்னா கிடைக்கலன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் வீட்டுல செலவுகளுக்கு ஆகுது. தயவு செய்து இது கூட நிதியை நீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அப்பயும் கேட்கல, இதுவரை கேட்கல. மறுபடியும் மோடி வந்தாருன்னா இந்த 30 நாள் 40 நாள் கூட கிடைக்காது. மொத்தத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சிருவாரு. சரி, நீங்களே தான் திட்டுறீங்க, அதிமுக காரங்க தான் திட்டுறாங்க. அப்போ ஒரு 3 ஓட்டு அவங்களுக்கு போட்டு 2 ஓட்டு ஏடிஎம்கே போன தயவுசெய்து போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள மாதிரி ஜனங்க மோடி மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இங்க மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சதுக்காண்டி இந்த நாட்டில் இருக்க அத்தனை கிராமத்தில் ஜனங்க கோபத்தில் இருக்காங்க. நம்மோட இவர் கூட சேர்ந்த நம்ம ஓட்டு விழான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏடிஎம்கே காரங்க தனியா வந்திருக்கிறாங்க. மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிஜேபி காரங்க மோடி கூட தான் போய் சேர போறாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க, ஐயா வைகோ என்ன சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா 30 நாள் 40 நாள் கிடையாது, 100 நாள் கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வந்தால் மோடியை நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சா 150 நாள் நாங்க கொடுக்குறோம்னு சொல்றோம். நம்ம சம்பளத்தை உயர்த்தி 400 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றோம். இது உங்களுக்காக, சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்திய திமுக தலைமையிலான கூட்டணி. இன்னொன்னுமா, நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க ஓட்டு போடும்போது ஜாதி மதத்தை பார்க்காதீங்க, யாரு நல்லவங்களோ சரி. எங்க ஐயா வைகோ நல்லவர் தான், எல்லாருக்கும் தெரியும். 5.5 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காருமா, தப்பு தண்டா பண்ணிட்டு கிடையாது, லஞ்ச ஊழல் காட்டி போகல. அவர் போனது உங்களை மாதிரி ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக, காவிரி நீருக்காக, முல்லை பெரியாருக்காக, ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக, உங்க ஜனங்க உங்களை மாதிரி கோடோடி கோடி ஜனங்களுக்காண்டி போயிருக்க, தமிழ்நாட்டுக்காண்டி போயிரு. 5 வாழ்க்கையில 10% 5.5 வருஷம் ஜெயிலுக்கு போனார். 5000 கிலோமீட்டர் நடைபயணம் போயிருக்கிறாரு. அவர் போயிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அவர் நல்லவர் தான். சரி, வைகோ நல்லவரா அப்படின்னு நீங்க விசாரிச்சு பாருங்க. என் மேல கோர்ட்டு கேஸ் இருக்கா, காவல்துறையில தான் வழக்குகள் இருக்கான்னு பாருங்க. நான் நல்லவனா, படிச்சிருக்கேன், நான் வந்தா உங்களுக்கு உதவி செய்வேன்னு பாருங்க. நான் வெளியூருக்காரன் சொன்னம்மா, மனசு இருக்கணும்மா, உதவி செய்யறதுக்கு மனசு இருக்கணும். ஜாதி மத ஊருக்காரெல்லாம் கிடையாது. உள்ளூர்காரர் நல்லது செஞ்சுட்டாங்களா? இவர் இருக்கிறாரு உள்ளூர்காரர், உள்ளூர் எம்எல்ஏ நல்லது செஞ்சிருக்கிறாரு. ஆனா உள்ளூர்காரர் நல்லது செஞ்சிருக்காரு, யோசிச்சு பார்க்கணும். நான் திருச்சியில யார்கிட்ட வீடு பிடிச்சிட்டேன். நான் வீடு பிடிச்சிட்டு இங்க திருச்சியில இருக்க போற கந்தர்வக்கோட்டை, எப்படி திருச்சி ஒண்ணு, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை எல்லாமே எனக்கு ஊர் தான். நான் அப்படி ஒண்ணு மெட்ராஸ் இருக்க மாட்டேன். எனக்கு நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம எம்எல்ஏ கூட சேர்ந்து நான் வேலை பார்க்க போறேன் உங்க தொகுதியில. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மனசுதான் இருக்கணும். உங்களை மாதிரி ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனசு இருந்தா போதும். அதுக்கு நீங்க அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் கிடையாது. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க விசாரிச்சு பாருங்க. நான் சரி திமுக தலைமையில கூட்டணியில வைகோ கட்சியில் நிக்கிறேன் நான். ஆனா எதிரில் நிக்கிற மற்ற வேட்பாளர்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, காவல்துறையில என்ன வழக்குகள் இருக்கு, என்ன பிரச்சனை, அதை விசாரிச்சு பார்த்துட்டு நீங்க போடணுமா? சும்மா ஊரா பேசுறானா செய்யறானா அந்த கட்சிக்காரன் என்ன நாளைக்கு தப்பானவங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லது மாத்திரம் கிடையாது, நிறைய தப்பான விஷயங்கள் நம்ம தொகுதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பாயிரும். அது வாய்ப்பு, நீங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. அதனால என்னை பொறுத்தவரை உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக என்னை நான் உங்கள் இந்த திருச்சி கந்தர்வக்கோட்டை தொகுதி மட்டுமல்ல, அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் குரலாக டெல்லியில் இந்த துறை வைக்க ஒழிப்பேன் என்கிற வாக்குறுதி அளித்துவிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாக்கு தாருங்கள், தீப்பெட்டி சின்னத்திற்கு வாய்ப்பு தாருங்கள். மக்கள் தொண்டர் துறை வைக்கும் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, வேளாண் வாக்குகளை தீப்பெட்டி சின்னத்திற்கு தாருங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.